ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லிவிக் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இந்த போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பல விதத்தில் இது யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதனோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா லைவா இந்த நியூஸ் போயிட்டு இருக்கும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கான வேகன்சி நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். இதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கும். ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய போஸ்டிங் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் எஜுகேஷன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய பேஸ் சேலரி, அதாவது சேலரி ஸ்லிப்னு பார்த்தீங்கன்னா 57,700 இருந்து 1,82,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பே லெவல் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷனல் சர்வீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா 24A SC கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 4000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து ஓவரால் தமிழ்நாடு எல்லாருமே அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போனா 14/3/2024. இது ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் எப்போ உங்களுக்கு வரப்போகுதுன்னா 28/3/2024 அன்னைக்கு முன்னாடி அன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு அன்னையிலிருந்து நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 29/4/2024. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதாவது 4/8/2024 அன்னைக்கு நமக்கு எக்ஸாம் வரப்போகுது. இன்றைய வந்து லேட்டரா சொல்லியிருக்காங்க, அப்புறமா அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் லேப் வேகன்சின்னு சொல்லிட்டு 72 வேகன்சியும், ஷார்ட் ஃபால் வேகன்சின்னு சொல்லிட்டு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேகன்சி 3921 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 வேகன்சி வந்திருக்கு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதர டீடைல்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கேரிட் ஃபார்வர்ட் வேகன்சி, சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்லாக் அல்லது கேரிட் ஃபார்வர்ட் வேகன்சின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்ன சப்ஜெக்ட்ல எவ்வளோ வேகன்சி இருக்கு டிபார்ட்மெண்ட்னு பார்த்துக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஃபால் வேகன்சின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்டி அந்த கம்யூனிட்டிக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜியோகிராஃபி மொத்தம் 4 வேகன்சி இருக்குது அதில் மட்டுமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காமனாக கரண்ட் வேகன்சின்னு சொல்லிட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு ஷோ பண்ணியிருக்காங்க. அதையும் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டோட்டல் வேகன்சி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு கண்டினியூவா. இது மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஜென்ரல் கேட்டகரி அதாவது தமிழ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. வெர்டிகல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உமன்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ், ஜென்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் அதாவது பிஎஸ்டி வச்சிருந்தா எவ்வளோ பர்சன்டேஜ், இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் ஆஃப் டிசபிலிட்டி பர்சன், அதாவது டிசபிலிட்டி பர்சன் வந்து 4% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸ்டேட் ஜென்டருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்துங்க 57 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிப்ளின் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ், எஜுகேஷன், சோசியல் சயின்ஸ், சயின்ஸ், லாங்குவேஜ், பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எலிஜிபிலிட்டி அதாவது ARB, அதாவது 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஒன்று ஏ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி ஆஃப் மினிமம் 55% மார்க் இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்து 55% வந்து போஸ்ட் கிராஜுவேட்ல உங்களுக்கு பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும். ரெண்டாவது செகண்ட் கேட்டகரியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கான டீடைல்ஸ் எல்லாம் இதில் இருக்கு, கிளியராக பார்த்துக்கங்க. செகண்ட் கேட்டகரிக்கு வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கணும். அதில் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது எப்படி அப்ளை பண்ணுறாங்க டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். வெப்சைட்டோட லிங்க் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். எந்தெந்த இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கடுத்து டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேட் அண்ட் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் கேட்குறாங்க. அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொவிஷனல் இது மாதிரி கேட்குறாங்க. இது ரெண்டுல ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணணும். யூஜின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கன்சல்டேட் மார்க் ஷீட், அப்புறம் டிகிரி அல்லது ப்ரொவிஷனல் இது ரெண்டுல ஏதோ ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜியில் பார்த்துக்கிட்டீங்கன்னா கன்சல்டேட் மார்க் ஷீட், டிகிரி அல்லது ப்ரொவிஷனல் இது ரெண்டு அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஃபீல்டு கேட்டிருக்காங்க. கன்சல்டேட் மார்க் ஷீட் அண்டு டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொவிஷனல் இது அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎட் இதுக்கும் கன்சல்டேட், அப்புறம் டிகிரி அல்லது ப்ரொவிஷனல் இது மாதிரி அப்லோட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எட் டிகிரி இதுக்கும் கன்சல்டேட் அண்ட் டிகிரி அண்ட் ப்ரொவிஷனல் இது மாதிரி அப்லோட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கிறவங்க YOS அப்ரூவல் லெட்டர் வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா NET அல்லது SLETங்கிற சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஈக்குவலான டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த ஜியோ ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியம், அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அனெக்சர் 1 and 2 ஆல்ரெடி நம்ம கடைசி பேஜில் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் காலேஜுக்கு ஹெச்ஓடி கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் லாஸ்ட் எங்கே படிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட்லேயே வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து சார்ட்டர்ட் சர்டிஃபிகேட், இது வந்து கெஜெட்டட் ஆஃபீஸர் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு, அவங்களும் இதை வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா டிசபிலிட்டி பர்சன், அவங்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டு இருக்கும், அந்த ஐடி கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன கேட்டகரி வரீங்களோ யார்கிட்ட அத்தாரிட்டி வாங்கிடணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எஸ்சினா ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. எஸ்சிங்கிறவங்களுக்கு தாசில்தார் நேட்டிவ் தாலுக்கோ அந்த கேண்டிடேட் அது மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து பிசி எம்பிசி டிஎன்சி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெப்டி தாசில்தார் அல்லது ஸ்பெஷல் டெப்டி தாசில்தார் இது மாதிரி கேட்டகரியில் வரவங்கெல்லாம் வாங்கிக்கணும் இவங்க கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அனெக்சர் 1, 2 இதை பார்த்து படிச்சு பார்த்துங்க அந்த ஜியோ படி. அதுக்கடுத்து டிசபிலிட்டி பர்சன், அதாவது ஊனமுற்றோர் இருக்காங்களா அவங்களுக்கான இதை டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. என்ஓசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு, அடுத்து பார்த்துங்க. அதுக்கடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது இந்த ஜியோ படி 2 விதமாக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து செக்ஷன் ஏ, ஒன்று வந்து செக்ஷன் டி. இது வந்து பேப்பர் என்ன பேப்பர்னா 50 மார்க்ஸ் எம்சிக்யூ வைக்கிறாங்க, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், 25 மார்க்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், அனதர் 25 மார்க் வந்து ஜிகே இது அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கடுத்து செக்ஷன் ஏ பேப்பர் 1 அண்டு செக்ஷன் ஏல செக்ஷன் பி பேப்பர் 2 அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் எவ்வளோ டைமிங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணியே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்க்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து 30 மார்க் இருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் அந்த இன்டர்வியூ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் 230 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ப்ராக்டிக்கல் வயோ வாய்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதர டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், வைவாய்ஸ்ல லிட்ரேச்சர் அந்த இதுக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன சிலபஸ் எவ்வளோ மார்க்ஸ் இது மாதிரிலாம் இருக்கு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுக்கடுத்து பிஜி முடிச்சவங்க வந்து 50% மினிமம் மார்க் எடுத்திருக்கணும், அதுவும் அந்த டேட் கொடுத்துருக்காங்க யூனிவர்சிட்டிகள் படி, அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இப்போ டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடான சிலபஸ் இருக்கு, சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்து இருக்குங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ல எவ்வளோ வேகன்சி இருக்குது, டோட்டல் வேகன்சி எவ்வளவு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 விதமாக பிரிச்சிருந்தாங்க, பிளாக் லாக் வேகன்சி, ஸ்பெஷல் அண்ட் ஷார்ட் வால் வேகன்சி, கரண்ட் வேகன்சி இது மாதிரி. நமக்கு பிளாக் வாக்கில் பாட்டனி 3, அதுக்கடுத்து கரண்ட்ல 5, 4 இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேப்பருக்கும் எவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையுமே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டிங் எக்ஸாம் 1, இன்டர்வியூ 1, 2 மெத்தட்ல நடக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எல்லாம் படிச்சு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இதை எப்படி அப்ளை பண்ணுறங்கிற டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் போடுவோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.